Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, நாம் பாஸ்கா எண் கிழமையில் இருக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்ப்பு பெருவிழாவுக்கு மறுநாள் நம்முடைய திருத்தந்தி அவர்கள் இயற்கை எதிர்க்கிறார், கடவுளும் போயிருக்கிறார். அவருக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கீதம் பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது எல்லாம்
ஜெபிப்போமாக. இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவால் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றேன். அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. வாசிக்கப்படும் இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகுவாயில் என்னும் இடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகுவாயில் அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 105. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவரை தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரை நம்
கடவுளாகிய ஆண்டவர், அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆண்டவரே, தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரே, தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பலியின் புகழ்தனை பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. மாசில் இளமரி மந்தையினை மாண்பாய் மீட்டு கொணர்ந்தாரே. மாசரு கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசரு நம்மை இணைத்தாரே. சாவும் உயிரும் தம்மிடையே பொறிந்து வியத்தகு போரினிலே. உயிரின் தலைவர் இறந்தாலும் உண்மையில் உயிரோடாளுகின்றார். வழியில் என்ன கண்டாய் நீ? மரியே, எமக்கு உரைப்பாயே. உயிரோடு உள்ள கிறிஸ்து பிரான் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒப்பரும் ஆட்சியும் கண்டேனே. சான்று பகர்ந்த தூதரையும் போர்த்திய பரிவட்டத்தினையும் அவர் தம் தூய துகிலினையும் நேராய் காணல் கண்டேனே. கிறிஸ்து என்ற நம்பிக்கை கல்லறை நின்று உயிர்த்தாரே. இதோ உமக்கு முன்னாலே செல்வர் கலிலேயாவிற்கே. மரித்தோர் நின்று உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தது யாம் அறிவோம். வெற்றி கொள்ள வேண்டே இம்மீது நீரே இரக்கம் கொள்வீர். இம்மீது நீரே இரக்கம் கொள்வீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி
அலகு 24 13 முதல் 35 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டார்கள். வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக்கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகளும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவரிடம் நிகழ்ந்தது என்ன என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களில் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, அறிவிலிகளே, வாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சிமை அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பெற்று கொடுக்கும்போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தயவு செய்து நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என்
என் ஆண்டவர், நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. குறை கண்டுபிடிக்கிற புத்தியும் இல்லை. குறை கண்டுபிடிக்கின்ற புத்தியும் இல்லை. குறை சொல்லுற புத்தியும் இல்லை. குறை சொல்லுற புத்தியும் இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் பயம் இல்லை. எனக்கேதும் பயம் இல்லை. இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். இயேசுவே நீரே என் தெய்வீக நீரே மருத்துவர். என் அருமருந்து. நீரே என் அருண் மருந்து. நீரே எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி. நீரே எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி. நீரே எனக்கு பேய் எதிர்ப்பு சக்தி. நீரே எனக்கு பேய் எதிர்ப்பு சக்தி. நீரே எனக்கு பாவ எதிர்ப்பு சக்தி. நீரே எனக்கு பாவ எதிர்ப்பு சக்தி. நீரே எனக்கு பிரச்சனை எதிர்ப்பு சக்தி. நீரே எனக்கு பிரச்சனை எதிர்ப்பு சக்தி. உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பிச் சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு தம்பதியர் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. ஒரு நாள் காலையில் என்னாச்சோ தெரியல, அந்த அம்மாவுக்கு ரொம்ப விரக்தி. அன்றைக்கி நைட்டு என்னமோ சண்டை. காலையில் எழுந்ததும் நான் தற்கொலை செஞ்சு சாக போகிறேன் அப்படின்னு போய் ஜன்னலை திறந்தாங்க. ஜன்னலை திறக்க முடியல. புருஷன் போய் திறந்தார், அவராலையும் முடியல. வெளியே வந்து வெராண்டாவில் ஒரு பணியாளர் அவர் கூப்பிட்டார். சார் கொஞ்சம் வாங்க, என் சம்சாரம் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜன்னலை திறக்க முயற்சி செய்கிறாங்க, வாங்க. நான் என்ன செய்யணும்? நீ ஒன்றும் செய்யணும், வந்து திறந்து விடுங்க. அவன் மனசு மாறுறதுக்குள்ளே கதவை ஜன்னலை திறந்து விடுங்க. அவன் செத்துட்டானா எனக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். பெரியமானவர்களே, நாமும் கூட வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடுகிறோம். பிரச்சனைக்குரியவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே பார்க்கிறோம். அந்த 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து ஏறக்குறைய 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த எம்மாவு நோக்கி போகிறார்கள். எருசலேம் என்றாலே பிரச்சனைகளின் இடம் என்று திருவிவிலியம் நமக்கு சொல்லுகிறது. உதாரணமாக லூக்கா நற்செய்தி 13:34 நம்முடைய ஆண்டவரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். லூக்கா 13:34 ஆண்டவர் சொல்கிறார், எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரமே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே என்று எருசலேமை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த 2 சீடர்களும் எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கி பயணமானார்கள் என்று சொல்லும்போது தங்கள் வாழ்க்கையின் துன்பங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விலகி ஓடுகிறார்கள் என்றுதான் பொருள். காரணம், லூக்கா 24:20 நாம் வாசிக்கிறோம், அந்த 2 பேருடைய முகமும் வாடி இருந்தது, அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களோடு உயிர்த்த இயேசு பயணம் செய்தார். அதை அவர்களால் உணர முடியவில்லை. இறை வார்த்தையின் ஒளியில் எருசலேமில் நடந்த நிகழ்வுகளுக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுத்த போதிலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இறுதியாக நற்கருணை வழியாக உயிர்த்த இயேசு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போதுதான் அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள், அடையாளம் கண்டு கொண்டார்கள். அந்த நேரமே மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். காரணம், அது இரவு நேரம், மாலை நேரம். அவர்கள் இயேசுவை சந்திக்கிறார்கள். உயிர்த்த ஆண்டவர் முதல் திருப்பலியை நிறைவேற்றுகிறார், இறை வார்த்தையை விளக்கி சொல்கிறார், அதைவிட மேலாக நற்கருணையை பெற்றுக் கொடுக்கிறார். அதில் இயேசுவை உட்கொள்கிறார்கள். இரவு நேரமாக இருந்தாலும் பயமில்லாமல் அவர்கள் திரும்பி மீண்டும் ஜெருசலேமுக்கு சென்றார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, திருமறை சுவடியில் 85வது கேள்வி,
திருப்பலியில் பங்கேற்பது எவ்வாறு? வெறும் பார்வையாளர்கள் போல் இராமல் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும். இறை வார்த்தையை கேட்டு என்று எழுதப்படவில்லை, கவனமுடன் கேட்டு திருச்சடங்குகளில் ஒன்றித்து இறை வேண்டல்களிலும் பாடல்களிலும் ஆர்வமுடன் ஈடுபட வேண்டும். இந்த ரெண்டு பேரும் சடங்காச்சாரமாக அந்த இறை வார்த்தை வழிபாட்டில் கலந்து கொண்டதனால்தான் அவர்களால் இயேசுவின் பிரசன்னத்தை உணர முடியவில்லை. ரெண்டாவதாக 83வது கேள்வி திருமறைச்சுவடியிலே, நற்கருணை வாங்குவோர் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? பாவ நிலையில் இல்லாமல் கடவுளோடும் தம் சகோதரர் சகோதரிகளோடும் நல் உறவில் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம சொல்கிறோம், நான் டெய்லி தான் நன்மை வாங்குகிறேன், ஆனாலும் ஆண்டோடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியலையே. ஏன்னா நம்ம சடங்காச்சாரமாக வாங்குகிறோம். கையை நீட்டினா வைக்கிறாங்க, நாக்கை நீட்டினா வச்சிட்றாங்க. அதில் வருகிறவர் யார் என்று தெரியாமல் உட்கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே திருத்துதரான பவுல் சொல்லுவார், நீங்கள் நன்மை வாங்குகிற பொழுது யாரை உட்கொள்கிறீர்கள் என்பதை உணர்ந்து வாங்குங்கள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தை ஆன்ம ஆய்வுக்குட்படுத்தி நல்ல முறையில் கடவுளோடும் பிறரோடும் ஒப்புரவாகிய நிலையில் நாம் நற்கருணை உட்கொள்ள வேண்டும். ஆகவே தான் அவரே சொல்கிறார், எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பியை வருவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலம் அற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆகவே நற்கருணைக்கு வல்லமை உண்டு, குணமளிக்கிற வல்லமை உண்டு. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் நற்கருணை வழியாக வந்து நமக்குள் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடவே கூடாது. திருப்பாடல் 46 சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார். திருப்பாடல் 46 பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு திருப்பாடல், 46வது திருப்பாடல். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கடல் அலைகள் கொந்தளித்து எழுந்தாலும் அவற்றின் கொந்தளிப்பால் மலைகள் தடுமாறினாலும் வான்படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, 46வது திருப்பாடல். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கண் உற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆகவே பெரியமானவர்களே, நாம் பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிறோம், ஆனால் கடவுள் பிரச்சனைகளை விட பெரியவர், பிரச்சனைகளை விட பெரியவர். ஆகவே இன்றைக்கு அந்த 2 சீடர்களிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இறை வார்த்தையை கவனமுடன் கேட்க வேண்டும். நற்கருணையை தகுந்த தயாரிப்போடு உட்கொள்கிற பொழுது நமக்குள் வரக்கூடிய பயங்கள், பிரச்சனைகள், பிரச்சனைக்குரிய நபர்கள் யாரையும் கண்டு நாம் நடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. திருப்பாடல் 23 தாவீது ராஜா சொல்லுவார், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் அல்லது மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் நான் பயப்பட மாட்டேன், ஏனில் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். ஆகவே இந்த ஆழமான விசுவாசத்தில் நாம் வளர இந்த திருப்பலியிலே நாம் ஆண்டவரில் கேட்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, உம்மை அனுபவபூர்வமாக கண்டுகொள்வதே என் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு என்பதை நான் உணர எனக்கு வரம் தாரும். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, உம்மை அனுபவபூர்வமாக கண்டுகொள்வதே என் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்பதை நான் நன்கு உணர எனக்கு வரம் தாரும் என்று கேட்போம். ஆமென். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக முடிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலருக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதருக்கு மீட்பளிக்கும் பலிப்பொருளை ஏற்றுக்கொள்ளவுமை வேண்டுகின்றோம். நாங்கள் மனதிலும் உடலிலும் நலம் பெற்று செயலாற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவத்தினாலோ பலகீனங்களினாலோ நோய் நொடிகளினாலோ பிரச்சனைகளினாலோ வேதனைகளினாலோ உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதுவும் இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் அருள் அடையாளத்தை வணக்கத்தோடு பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவங்களிலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி புது படைப்பாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நம்முடைய பிரச்சனைகளை விட கடவுள் பெரியவர் என்பதை உணர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயிரம் ஆயிரமாய்
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.